இங்க பாரு, இந்த மரகதத்தோட ஒரு முகத்தை தான் நீ பாத்திருக்க. என்னோட பவர் தெரியாம நீ பேசாத. பார்த்தேன் நல்லா பார்த்தேன் நீ உங்க பவரை. அந்த பவரை எடுத்து டோட்டல் தமிழ்நாட்டுக்கு பவர் சப்ளை பண்ணலாம். என்ன சந்தானம், எகத்தாளமா? என்ன பார்த்தா உனக்கு என்ன காமெடியா இருக்கா? பின்ன என்ன அண்ணி, நீங்க சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கேட்ட 25 லட்சத்தை நீங்க எப்ப கொடுக்க போறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராத அண்ணி. நீங்க சொன்ன அந்த பவரு இப்ப ராசாத்தி கையில இருக்கு. பேசாம நான் அந்த ராசாத்தி பக்கமே போயிடலான்னு இருக்கேன் அண்ணி. சந்தானம், நீ என்ன விட்டுட்டு அந்த ராசாத்தி பக்கம் போறதும் கத்தி எடுத்து உன் கழுத்தை அறுத்துக்கிறதும் ஒண்ணுதான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் பேசினா மறு பேச்சு பேசாத என் புருஷன் இன்னைக்கு என்னை எதிர்த்து பேசுறாருன்னா பிரச்சனை ஏதோ பெருசா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனாலதான் நான் அமைதியா வந்துட்டேன். சரியான நேரம் பார்த்துதான் அந்த ராசாத்தியோட காலை வாரணும். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியும்னா இரு, இல்ல அவ கூட போறதுன்னா போ. என் வயசுக்கு நான் எவ்வளவோ பாத்துட்டேன். உன்னையும் என்னால சமாளிக்க முடியும். ஆகா சந்தானோ, நீ மரகதத்தை எதிர்த்து என்ன பண்ணாலும் உனக்கு ஏரியோ குளமோ கன்ஃபார்ம். பேசாம அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கிற வழிய பாரு. சரிங்க அண்ணி, அது வரைக்கும் நான் இந்த போனையே வச்சு சமாளிச்சுக்கிறேன். பின்ன என்ன பண்றது, மரகதன்னு சொல்லியே முடியல. ஓட்ட போனை வச்சு ஓட்டிக்க வேண்டியதுதான். சந்தானம், இங்க வா. என்ன நீ? இத வித்து செல்போன் வாங்கிக்கோ. அண்ணினா அண்ணிதான். எப்பவுமே நீங்க இதை ஏமாத்துறதே கிடையாது. நன்றி அண்ணி. வர என்னங்க, என்ன ஆச்சு? அக்கா என்ன சொன்னாங்க? என்னங்க இது, காசுக்கு பதிலா மோதிரமா? அவங்க மோதிரம் கொடுத்த ஸ்டைல் இருக்கே, அப்படியே மன்னன் படத்துல விஜயசாந்தி கவுண்டமணி கொடுப்பாங்களே அப்படி கொடுத்தாங்கடி. போட்டனா விஜய் சாந்தியா? அவங்க யாசகம் போட்ட மாதிரி உனக்கு பிச்சை போட்டிருக்காங்க. அத வந்து இங்க ஓவரா பில்டப் கொடுத்து சொல்லிட்டு இருக்கியா? ஏய், என்னது பிச்சையா? இது தங்கமுடி. தங்கத்தை பத்தி தரக்குறைவா பேசக்கூடாது. தங்க பாகியா பாடி போலாம். இத பாரு கண்மணி, நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா நீ இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல. உன் மாமியார் ஏதாவது சொல்லி அந்த ராசாத்திய உண்டு இல்லன்னு பண்ணுவான்னு பார்த்தா அவளும் ராசாத்திய சொல்றத வேத வாக்கா எடுத்துக்கிட்டு கம்முன்னு போயிட்டா. நீயும் இப்படி இருந்தன்னா இனி அந்த ராசாத்தி சொல்றதுதான் சட்டமா இருக்கும். மா, ராசாத்தி நம்ம இதைத்தான் யோசிப்போன்னு நமக்கு முன்னாலேயே யோசிச்சிருப்பா. அவளோட இந்த முடிவு நமக்கு மட்டும் இல்ல, மரகத அத்தைக்கே ஷாக்கா தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை சரியா யூஸ் பண்ணி ராசாத்திய ஒரேடியா நாக் அவுட் பண்ணணும்.
அதானே பார்த்தேன். எங்க கேள்வி வந்துடக்கூடாதுன்னு நம்ம பொண்ணு போட்டோவையும் சேர்த்து மாட்டி வச்சிருக்கா. அத்தை, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இந்த குடும்பத்து பொறுப்பை என்கிட்ட இருந்து புடுங்கி அவகிட்ட கொடுத்தீங்க. ஆனா அவ என்ன பண்ணா? உங்க அதிகாரத்தையே பறிச்சுட்டால. கண்மணி, உனக்கே இவ்ளோ கோவம் வரும்போது எனக்கு எவ்ளோ கோவம் வரும்? நான் ஏன் சும்மா வந்தேன்? அதத்தான் அத்தை நானும் கேக்குறேன். நீங்க ஏன் அப்படி அமைதியா வந்தீங்க? அவ அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கண்டிஷன் போடும் போதே அவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவீங்கன்னு நான் பார்த்தேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம பொட்டி பாம்பா அமைதியா வந்துட்டீங்க. நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அத்தை. பூமிகா செல்லம், என் பட்டுக்குட்டி, உன்னை நான் பார்த்தேன்னா என் கோவம் எல்லாம் பறந்து போயிடும். பாட்டி இங்க பாருங்க. நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும்போது எடுத்த போட்டோ. காட்டு. என் செல்லக்குட்டி ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி நீ இன்னும் நிறைய தடவை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். தேங்க்ஸ் பாட்டி. அப்ப ஸ்கூல் ஃபுல்லா எனக்கு வெரி குட்னு தான் சொல்லுவாங்க. பாட்டி, இது மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. அத்தை, நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. பூமிகா செல்லம், நீ ஒரு ரூமுக்கு போய் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வை. பாட்டி வந்து பாக்குறேன். சரி பாட்டி. போட செல்லம். கண்மணி, நான் அதெல்லாம் கேட்டும் அமைதியா வரேன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். இப்ப சூழ்நிலை சரியில்லை. புலி பதுங்கிறது சரியான நேரம் பார்த்து பாயறதுக்கு தான். ஆனா அந்த நேரம் வர வரைக்கும் நாம காத்திருந்துதான் ஆகணும். தேவையில்லாம நீ எதையாவது வந்து கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாத. பேசாம போ. என்ன மட்டும் எதையாவது சொல்லி என் வாயை மட்டும் அடைச்சிருங்க. ஆனா அவகிட்ட நீங்க எதுவுமே பேசாதீங்க. என்ன கண்மணி, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்ப நிலைமை சரியில்லைன்னு. பேசாம போக மாட்டே நீ? ஏய், போடி போ. உட்கார். சாப்பிடுறியா? இந்த கண்மணி. சாப்பிடு. பாட்டி தண்ணி கொடுங்க பாட்டி. ஏய், ஒரு வாய் தானே சாப்பிட்ட, அதுக்குள்ள தண்ணி கேக்குற? பாட்டி கொடுங்க பாட்டி, அடைக்குது. மா குடுமா. சரி, இந்த குடி. சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிச்சா நிறைய சாப்பிட முடியாது. அப்புறம் சீக்கிரமாவே பசிக்க ஆரம்பிச்சிரும். சாப்பிடும்போது அடைக்குது பாட்டி. எப்படி தண்ணி குடிக்காம இருக்க முடியும்? நொறுங்க தின்னா 100 ஆயுசுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. சாப்பிட்டா நல்ல மென்னு கூழ் மாதிரி ஆக்கி சாப்பிட்டா நல்ல ஜீரணமாகும். அதே சமயத்துல அடைக்காது. நல்லா மென்னு சாப்பிடு, புரியுதா? போதும், தண்ணி கொடுங்க.
இந்த காலத்து புள்ளைங்க பிறக்கும் போதே காது இல்லாம வெறும் வாயோட தான் பிறக்குதுங்க. பாட்டி இந்தாங்க. ம். அம்மா எனக்கு போதும்மா. ஸ்வேதா, ஏய், என்ன குண்டு பூசணிக்கா, காம்படிஷனுக்கு ரெடி ஆகலையா? அப்ப காம்படிஷனுக்கு ஊவா? அம்மா ம், இது பாருங்கம்மா, இது எப்படி இருக்கு? ஹாய் ஸ்வேதா, நீ அம்மா வரைஞ்ச? சூப்பரா இருக்கு. அம்மா ஆமாம்மா, நான் தான் வரைஞ்சேன். இன்னைக்கு ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன். ம், அருமையா இருக்கு ஸ்வேதா. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறாங்க பாரு. என்ன ஸ்வேதா சிரிக்கிற? ஓ, இப்பவே ஜெயிச்ச சந்தோஷம் வந்துருச்சா? இல்லம்மா, நான் அதுக்கு சிரிக்கல. அந்த பூமிகாவை நினைச்சுதான் சிரிச்சேன். ஏன்னா பூமிகா இன்னும் டிராயிங் வரையல. ம்? இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல அவளால கலந்துக்க முடியாது. அதுவும் இல்லாம இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் மிஸ் கிட்ட அடி வாங்க போறா. பூமிகா, ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பல? இல்லம்மா, நான் ஸ்கூலுக்கு போகல. என்ன பூமிகா இது? ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்ற? இன்னைக்கு ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன். நான் இன்னும் டிராயிங் வரையலம்மா. டிராயிங் வரையாம போனா ஸ்கூல் மிஸ் திட்டுவாங்கம்மா. அதனால நான் ஸ்கூலுக்கு போகல. பூமிகா, ஸ்கூல்ல ஒரு ஒர்க் கொடுத்தா கண்டிப்பா அதை செஞ்சுதான் முடிக்கணும். அப்படி செய்ய முடியலனா அதுக்கான காரணத்தை நம்ம ஸ்கூல்ல சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அம்மா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்ன டிராயிங் பண்றதுன்னே தெரியலம்மா. அத போய் நான் எப்படிம்மா ஸ்கூல்ல சொல்லுவேன்? சரி, இப்ப என்ன? உனக்கு டிராயிங் வரையணும் அவ்வளவுதானே? நான் உனக்கு சொல்லி தரேன். டிராயிங் காம்படிஷன்ல உன்னை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வைக்க வேண்டியது அம்மாவோட பொறுப்பு. சரியா? சரிம்மா. வா. ஆமா, இவளுக்கு மனசுல பெரிய பிக்காசோன்னு நினைப்பு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறாளாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ். கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. இப்பவே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த ஷார்ட் டைம்ல அப்படி என்ன படத்தை வரைஞ்சிட போறா? 4 புள்ளி வச்சு ஒரு கோலம் போடுவான்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன கண்மணி. ஆமா, எனக்கு ஒரு டவுட். அந்த ராசாத்திய பிகாசோன்னு சொன்னியே, அது யாரு? நம்ம ஸ்வேதா படிக்கிற ஸ்கூல்ல ஓவியம் டீச்சரா இருக்காங்களா? அவங்கள ஒரு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையேன். ஐயோ அம்மா, அவர் ஒரு ஓவிய மேத. அவரை பார்க்கணும்னா நீ சொர்க்கத்துக்கு தான் போகணும். அங்க போறியா இல்ல பேசாம? பூமிகா, எப்படி ஈஸியா டிராயிங் பண்றதுன்னு சொல்லி தரேன். சரியா? இந்த இங்க் போட்டில் எடுத்து என்னம்மா இங்க ஊத்துற? சொல்றேன், வெயிட் பண்ணு. இப்போ உன் கையை எடுத்து இப்படி வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 கையையும்
இங்க்ல டிப் பண்ண போறோம். டிப் 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 பண்ணு டிப் பண்ணு டிப் 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 டேய். என்னம்மா கை ஃபுல்லா இங்கா இருக்கு? இரு சொல்றேன். டர்ன் பண்ணிக்கோ ஹேண்ட் எப்படி. இப்போ கையை எப்படி வைங்க. எக்ஸாக்ட்லி அப்படிதான். இப்போ நம்ம சென்டர கைய வைக்கலாமா? பிரஸ் பிரஸ் பிரஸ். இப்போ எடுக்கலாமா? 1 2 3. பூமிகா, இத பாக்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? அம்மா பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குமா? வெரி குட், கரெக்ட். இப்போ இது பட்டர்ஃப்ளை மாதிரினா இன்னும் கொஞ்சம் இத பெட்டரா பண்ணலாமா? இப்போ பட்டர்ஃப்ளைக்கு ஹெட் பண்ணலாம். ஓகே, இதுதான் தலை. சரியா? அப்ப கண்ணு எங்கம்மா வரையறது? இதோ நீதான் வரையணும். ஓகே, பட்டர்ஃப்ளைக்கு எவ்வளவு கண்ணு இருக்கு? 2. கரெக்ட். ஓகே, 1 2. அம்மா வாய் எங்கம்மா இருக்கு? இதோ இப்ப வரைய போறோம். ஸ்மைலாவா இல்ல சேடா வரையலாமா? ஸ்மைல். வெரி குட். அவ்வளவுதான், டிராயிங் ரெடி. இதுக்கு போயா கவலைப்பட்டுட்டு இருந்த? முடியும்னு நினைச்சா எல்லாம் சாத்தியம்தான். இப்ப சொல்லு, ஸ்கூலுக்கு போறதுக்கு பயமா இருக்கா? பயம் இல்லம்மா, நான் ஹாப்பியா ஸ்கூலுக்கு போவேன். அப்ப சரி, சீக்கிரம் ரெடி ஆகு, ஸ்கூலுக்கு போலாம். தேங்க்ஸ்மா. வாலு. சரி போய் ரெடி ஆகு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எல்லாரும் வேலைக்கு வந்துட்டாங்களா? ஆமா சார், எல்லாரும் வந்துட்டாங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. மேனேஜர் சார், ஸ்டாக் இருக்கிற மூட்டைகளை தரம் பிரிச்சு தனித்தனியா வைக்க சொன்னேனே, வச்சிட்டீங்களா? மேடம், நம்ம கிட்ட இருக்கிற அரிசி எல்லாம் ஓல்டு ஸ்டாக் ஆயிடுச்சு. தரம் பிரிக்கிற அளவுக்கு நம்ம அரிசி இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் மேடம். வாங்க, கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்க. நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓல்டு ஸ்டாக் தரம் இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க பாலா சார். அதுக்கு ஒரு சூப்பர் ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். டேய் சூப்பர்ரா. அந்த ஆர்டர் கொடுக்குற பார்ட்டி என்ன பர்பஸ்க்காக இந்த ரைஸ் எடுத்துக்கிறாங்க? மார்க்கெட்ல நய அரிசி என்ன விலைக்கு போகுமோ அதே விலைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கையும் தள்ளிவிட போறோம். சார், நம்ம கிட்ட இருக்கிற அரிசியை சமைச்சா வாயிலேயே வைக்க முடியாது சார். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லாம இருக்கு. நிலைமை இப்படி இருக்கும்போது எப்படி சார் மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க? சார், அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நம்ம அரிசியை சாப்பிட போறது அனாதை குழந்தைங்க தான். அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரரு. அனாதை ஆசிரமத்துக்கு அரிசியை டொனேஷனா கொடுக்க போறாரு. அவர்கிட்ட பேசி ஆர்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். அவர் சொல்ற ஆசிரமத்துக்கு அரிசியை அனுப்ப போறோம். அவர்கிட்ட இருந்து செக்க நாம வாங்குறோம். நம்ம ஸ்டாக்கை கிளியர் பண்றோம். அப்புறம் பிரச்சனையை சால்வ் பண்றோம். அவ்வளவுதான். மாமா, என்ன சொல்றீங்க? அரிசி நல்லா இல்ல, மோசமா இருக்குன்னு மேனேஜர் சொல்றாரு. அத போய் சாப்பாட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்றீங்க? எப்படி மாமா வாங்கிட்டு போவாங்க? என்ன ராசத்தி விவரம் இல்லாம பேசுற? நான் தான் அதை அனாதை ஆசிரமம்னு சொல்றேன்ல. அங்க இருக்கிற அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இதுல பொன்னி அரிசி சீரக சம்பா அரிசியில சாப்பாடு போடுவாங்க? எந்த அரிசியை கொடுத்தா என்ன ராசாத்தி? நமக்கு பணம் கொடுக்கிறவரு அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கவா போறாரு? இந்த அரிசி உங்களுக்கு போதும், எல்லாம் சரியாயிடும். இல்ல குமரா, மத்தவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க, கேட்கல, அது நமக்கு தேவையில்லை. நாம ஒரு கஸ்டமருக்கு அரிசி சப்ளை பண்றோம்னா நல்ல குவாலிட்டி அரிசியை தான் சப்ளை பண்ணணும். என்ன இனியா, வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம்டா.
இங்க இரு, நீயே ஒரு வியாபாரியா யோசிச்சு பாரு, நீயே ஒத்துப்ப. இல்ல மாமா, தரமில்லாத அரிசியை கொடுத்தோம்னா நம்ம மில்லு பேர் தான் கெட்டு போகும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எடுத்த ஆர்டருக்கு ஏத்த மாதிரி நல்ல நெல்லை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல குவாலிட்டியான அரிசியா கொடுக்கலாம். என்ன ராசாத்தி இப்படி சொல்ற? இப்படிலாம் தொழில் பண்ணா எப்படி ராசாத்தி? அப்ப இந்த இத்து போன அரிசி எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்ற? குப்பையில போட சொல்ற? மாமா, நான் ஏற்கனவே கோழி பண்ண ஓனர் கிட்ட பேசி கோழி தீவனத்துக்கு ஆர்டர் எடுத்துட்டேன். இந்த அரிசி எல்லாம் குருணையாக்கி அவங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம். அதனால நஷ்டம்லாம் ஒண்ணும் வராது. என்ன லாபத்துல கொஞ்சம் குறையும். அதெல்லாம் பரவாயில்ல மாமா, நான் ஸ்டாக்கை கிளியர் பண்ணிடுறேன். நீங்க புது நெல்லை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. என்னடா குமாரா, நீதான் இந்த மில்லுக்கு முதலாளியா இருந்த. இப்ப இவங்கெல்லாம் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு உன்னை படாத பாடுபடுத்துறாங்களே, இதை எப்படி நீ சமாளிக்க போற?